Um, my role model is my father. My father is a farmer. He's doing a daily he's doing a daily farming works. He uh, he always a hard worker. He go to the market, in early morning, 4 o'clock. He buy some snacks and daily to us. Uh, my father always uh, cooking, super chef. He cooks some unique dishes in our area, our vegetables, by using our vegetables. He always sacrifice uh, our he always sacrifice her life to us. He நல்லா ஆக்சுவலா அந்த பாயிண்ட் நல்லா கொண்டு வந்தீங்க. லாஸ்ட் டைம் இந்த பீப்புள்ஸ்னு சொன்ன மாதிரி இங்க வந்து என்னன்னா ஹீ கோ அப்படின்னீங்க. ஹீக்கு அப்புறம் கோஸ் வரும். Okay, sir. தான் தப்பு இருக்கு. Okay, sir. இன்னொன்னு அது ரொம்ப கான்சியஸா பேசுற மாதிரியே தோணுது. ஒண்ணும் இல்ல, இது அப்பா பத்தி பேசுறப்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் யுவர் லைஃப் இன்வால்விங் யுவர் ஃபாதர். Yes, sir. பளிச்சுன்னு சொல்லிடலாம். அம்மாவை பத்தியா, அப்பாவை பத்தியா, அக்கா தங்கச்சி பத்தியா, அண்ணன் தம்பி பத்தியோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மோஸ்ட் அதை யாராவது அப்பா பத்தி பேசுறப்ப அதை சொல்லிடணும் அப்படிங்கிறது நமக்கு தோணும். நமக்கு அடிமனசுல இருக்கும். அது ஃபாதர்னுடைய ரோல் மாடல்னு சொல்லி ஆரம்பிச்சு சூப்பர். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஹேப்பன் இன் மை லைஃப் இன்வால்விங் ஃபாதர் இஸ் திஸ். சாக்ரிஃபைஸை பத்தி சொன்னீங்க. அந்த சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து அழகா டெவலப் பண்ணிடலாம். அந்த சாக்ரிஃபைஸை மட்டுமே நீங்க பேசிடலாம். ஃபார்மரு ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்து அப்பா வந்து தெளிவா இருந்தாரு. he wanted to give us education, he gave us education. Such was very important. Beyond his means, he went outside his box and he helped us. I will never forget this. I will also reciprocate this to my children also. ரொம்ப தெளிவா நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணலாம். உங்க அப்பாவை பத்தி ஒரு ஈவெண்ட் தமிழ்லயே சொல்லுங்க. உங்க அப்பாவை பத்தி ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் குயிக்கா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சார், ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு லீவ் நாள் நானும் என் ஃப்ரெண்டும் வண்டி எடுத்துட்டு போயிருந்தோம். சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு வயசானவர் குறுக்க வந்துட்டாரு. நாங்கள் விழுந்துட்டோம். எங்க வண்டியை வாங்கி வச்சுட்டாங்க அவங்க. எங்க அப்பா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆடையில, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், வாங்க போகலான்னு சொல்லி சிம்பிளா கூப்பிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். வண்டி போனா போதும், பார்த்துக்கலாம். அவங்க வண்டி வாங்கி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆடையில, அவ்வளவுதான் சொன்னாரு. எங்களுக்கு அதுவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நாங்க பயந்துட்டு இருந்தோம். அந்த வண்டி வாங்கி வச்சுட்டாங்க, கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏதோ பெரிய சோலா பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கும் நாளையில நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட ரொம்ப இதா சொன்னாரு. சூப்பரா, இந்த மாதிரி நான் நினைக்கல, நானும் பயந்துட்டே இருந்தேன். காசு கொடுக்க சொல்லுவாங்களோ இல்ல எங்க வீட்டுல இருந்து வர சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் இதுதான் சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். பாருங்க, இவ்வளவுதான். பாருங்க என்ன ஃப்ளூயண்டா வந்து பாத்தீங்களா கான்டென்ட். அப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தான் பேசணும். உங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தான் பேசணும். இந்த 1 மினிட் இது வந்து எல்லாருக்குமே வந்து மணிக்கு மட்டும் நான் சொல்ல, எல்லாருக்குமே சொல்றது வந்து டாபிக் கொடுத்தாங்கன்னா உங்களை மோஸ்ட் பாதிச்சது அந்த டாபிக்ல என்னவோ பேசிங்க. 60 செகண்ட் பறந்துடும். பாருங்க எவ்வளவு முக்கியமா. இவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் இவங்க அப்பா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்ல வா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது. அவ்வளவு மழை போல வந்து ஒரு பிரச்சனை பனி போல சரிங்கிடுச்சு பாருங்க. லுக் அட் திஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டாபிக் வேணாலும் பேசலாம். ஆனா உங்களுக்கு அது நல்ல விதத்திலயோ கெட்ட விதத்திலயோ ஏதோ ஒரு வகையில கட்டாயமா பாதிச்சிருக்கும். அது நல்ல விதத்துல பாதிச்சது நீங்க 4 பேருக்கு முன்னாடி சொல்றப்ப அதையே சொல்லிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அம்மா பத்தி பேசினாலும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை பத்தி பேசுறீங்க. ஜெனரிக்கா அம்மாவை பத்தி எல்லாரும் பேசலாம். ஆனா உங்களை பத்தி பர்சனலா அம்மா எப்படி அஃபெக்ட் பண்ணாங்கிறது அது உங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். நீங்க மட்டும்தான் அந்த வருஷனை சொல்ல முடியும். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதான் பண்ணணும். எகைன் ஜெனரிக்கா போயிடக்கூடாது. டாபிக் வேணா ஜெனரிக்கா இருக்கும். சூப்பர் மணிகண்டன், அந்த கான்டென்ட் நல்லா நீங்க சொன்னது நல்லா இருந்தது. எல்லா டாபிக்குமே அப்படிதான் சொல்லலாம். இப்போ நான் அடுத்த டாபிக் மணி கொடுக்க போறேன். லுக் அட் திஸ். ஒரு டாபிக் அவர் எப்படி கொண்டு வராருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹியர் யூ கோ. மணிகண்டன், the word is adventure. சாதனை. ஓகே சார்.
Everyone, I like adventure. Every years I go to the adventure park, some activities, roller coaster, and every month I go for a bike ride. One of my specifically I noticed in this, I met with the accident a few years ago, uh, due to for adventure things. Later I recovered that person. I forgot the moment. The everyone needs adventures. The life is too short, so and we need to adventure every second. The adventure is allow it our adrenaline. It's a it's a special feeling for us. Uh, I ride my bike. It's a very beautiful feeling to me. It's very special for me. Special to me. என்னன்னா மணி, நீங்க வந்து அந்த பாயிண்ட கொண்டு வந்தீங்க, உள்ள போவே இல்ல. ம். Yes. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வென்ச்சர் வேணும். லைஃப்ல வந்து லைஃப் ரொம்ப ஷார்ட்டு. அட்வென்ச்சர் பண்ணணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுது. என்ன அட்வென்ச்சர் அப்படிங்கிறது, அது ஃபியூச்சர்லயும் இருக்கலாம், இல்ல பாஸ்ட்ல நடந்ததும் இருக்கலாம். Okay, sir. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூச்சர்ல இந்த அட்வென்ச்சர் நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நான் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபுல் டிராவல் 27 ஸ்டேட்னா 27 ஸ்டேட்டும் பண்ணிடணும்னு எனக்கு ஆசை. இது வந்து ஒரு அட்வென்ச்சராவே நான் நெனைக்கிறேன். ஆனா ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அட்வென்ச்சர் வந்து நடந்து முடிஞ்ச விஷயமா கூட இருக்க வேணாம். நம்ம நம்ம ஆசைப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுவும் அட்வென்ச்சர் தானே. நம்ம கனவு தானே. அந்த கனவு பூர்த்தி ஆகறப்ப அட்வென்ச்சரா மாறிடுது இல்லையா அது? ஸோ Yes. ஒரு பாயிண்ட்ல நின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போயிடும். Okay, sir. ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட்க்கு அந்த வேர்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. ரொம்ப ஜெனரிக்கா போகவே வேண்டாம். Okay. டெக்னிக்கலா போக வேண்டாம். நல்லா பண்ணீங்க. நெறைய உள்ள கொண்டு வந்தீங்க. எனக்கு வந்து உங்க ஃபாதர் பத்தி எனக்கு பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கான்டென்ட் வைஸ் படார்ன்னு கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர்பா கொண்டு வந்துட்டீங்க. வெரி நைஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நான் கோதை மேம்ட்ட வந்து ஒரு ஒரு டாபிக் குடுக்குறேன். மணி Okay, வெரி sir. குட், வெரி குட். Okay, sir. Thanks. கோதை மேம், நீங்க அந்த